அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு, மகத்துவமுள்ள ராஜாவுக்கு கோடி கோடி நன்றியோடு கூட இந்த நாள் ஆராதனை நாள். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் என் சபையை கட்டுவேன் என்று வாக்களித்தார் அல்லவா? கிறிஸ்துவின் சபை பிறந்த நாள். 2025 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் என்னும் சபை இந்த பூமியிலே கட்டப்பட்ட நாள், பெந்தேகோஸ்து நாள். ஆண்டவராக இயேசுவின் பரிசுத்த நற்செய்தி, தீபமான அந்த நற்செய்தி, பாவம் என்னும் இருளை அழித்து இயேசு கிறிஸ்து எனும் தீப நற்செய்தி உலகமெங்கும் எழும்பி பிரகாசித்த நாள். எண்ண முடியாத பல கோடி கோடியான மக்கள் கூட்டம் உலகமெங்கும் பரலோக பிதாவின் சொந்த பிள்ளைகளாக மாறிய நாள், த பெந்தேகோஸ்தே நாள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். பெந்தேகோஸ்து நாள் என்பது ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆவியானவர் வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் மாற்றும் ஒரு வாழ்க்கை. பரிசுத்த மனுஷனாய், பரிசுத்த மனுஷிகளாய் மாற்றும் ஒரு வாழ்க்கை. தேவ மனுஷர்களாக நம்ம எல்லாம் மாற்றும் ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் அபிஷேகித்த பெந்தேகோஸ்து நாள் என்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது இறுதியாக உறுதியாக தன் அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன அந்த பிதாவின் வாக்குத்தத்தம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் பிதா வாக்களித்த வாக்குத்தத்தம், இறுதி காலத்தில் எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் வாலிப ஆண்கள் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள் தரிசனங்களை காண்பார்கள். வாலிப ஆண்கள் பெண்கள் தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த வாக்குத்தத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து சாத்தானின் தலையை அவர் நசுக்கி அவர் வெற்றியடைந்து உயிரோடு பரலோகத்துக்கு எழுதி சென்ற போது, பரலோகத்திலிருந்து அந்த வெற்றியின் மகிமையாய் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலும், ஊழியக்காரர்கள் மேலும் இறங்கி வந்த நாள் இந்த பெந்தேகோஸ்து நாள் என்பது. இயேசுவின் உடல் எனும் திருச்சபை பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட உருவான நாள் இந்த பெந்தேகோஸ்து நாள் ஆகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40வது வசனம், மாறுபாடான அந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு போதித்த போது 3000 பேர் பாவத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, செத்த கிரியைகளை விட்டு, செத்து போன மார்க்கங்களெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட நாள் இந்த பெந்தேகோஸ்து நாள். பரலோகத்திலிருந்து மகிமையின் ஆவியானவர் இறங்கி வந்த நாள் இந்த பெந்தேகோஸ்து நாள். ஆவியானவர் இறங்கும்போது எல்லாருடைய வார்த்தைகள் மாறும், செயல்கள் மாறும், வாழ்க்கைகள் மாறும். இதை தான் அப்போஸ்தலர் வாழ்வில் தேவன் முதலாவதாக இந்த நாளில் அவர் ஆரம்பித்தார். ஒரு வேலைக்காரி பெண்ணிடத்தில் இயேசு யாரென்றே தெரியாது என்று பயந்து நடுங்கி கலங்கி பேசிய பேதுரு, ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரம்பிய போது அவர் புது பலத்தோடு கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் அதிகாரத்தோடு அவர் போதித்தார். பரிசேய சதுசேய மத தலைவர்களிடத்தில்
ஆண்டவராய் இயேசுவே இரட்சகர் என்று அதிகாரத்தோடு அவர் போதித்தார். எத்தனை பாடுகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் ஒருபோதும் அஞ்சாமல் கிறிஸ்துவுக்காக அவர்கள் உறுதியோடு நின்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை இதோ பல ஜாதி ஜனங்கள் மத்தியில் அறிவிக்க ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த பெந்தெக்கோஸ்து நாள். மகிமை வந்த நாள், மகத்துவங்கள் உண்டான நாள், அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் ஆரம்பித்த நாள் இந்த பெந்தெக்கோஸ்து நாள். ஆமென். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் பரிசுத்த ஆவியால் யாரெல்லாம் நிரம்புவார்களோ எல்லாருமே வேறு மனுஷனாய் மாறிவிடுவார்கள், வேறு மனுஷியாய் மாறிவிடுவார்கள், தேவ மனுஷனாய் மாறிவிடுவார்கள், தேவ மனுஷியாய் மாறிவிடுவார்கள். எல்லாருமாய் ஆவிக்குரிய ஜனங்களாய் மாறிவிடுவார்கள். எல்லோரும் பரிசுத்த சந்ததிகளாய் மாறிவிடுவார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போடப்படும் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன் திறமையால் அல்ல, உன்னை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒரு சின்ன கூட்டத்தினால் அல்ல, உன் தாளந்தால் அல்ல, உன் ஞானத்தால் அல்ல, உன் பாரம்பரிய வழிகளால் அல்ல, உன் படிப்புகளால் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அந்த மகிமையின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் இதோ முழு உலகத்தையும் சூழ்ந்து கொண்ட நாள் இந்த பெந்தெக்கோஸ்து நாள். அல்லேலூயா. கிறிஸ்து வருமட்டும் ஆவியானவர் தன் சபையை நடத்துவார். சத்தியத்தை உலகத்துக்கு போதித்து கொண்டே இருப்பார். பாவத்தை கண்டித்து போதித்து கொண்டே இருப்பார். சாத்தானின் கோட்டைகளை ஆவியானவர் உடைத்து கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆவியானவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். எண்ணிக்கை கடங்காத பல கோடி கோடி பல கோடி கோடி பல கோடி கோடி ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவர் தான் ஆதாயப்படுத்தும்படி தான் தெரிந்து கொண்ட, தான் அபிஷேகித்த தன் ஊழியக்காரிகளை கொண்டு அவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நாடுகள் தோறும், உலகம் எங்கும் அணுதினமும் லட்ச லட்சமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் புது பலத்தை ஆவியானவர் ஒருவரே கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் வேறு மனுஷனாக வேண்டும். இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம். வேறு மனுஷியாய் மாற வேண்டும். பழையவைகள் ஒழிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நாம் முழுவதுமாக பலிபீடத்தில் அர்ப்பணித்து விடுவோமா? நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆவியானவரை வாஞ்சிப்போம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதில் தாகமாக இருப்போம். மாம்சீகத்தை சாகடிப்போம், சுயத்தை சாகடிப்போம். இயேசுவின் ஆவி, பிதாவின் ஆவி நம்மை முழுவதும் ஆளுகை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்கள் எல்லோரையும் பாதாள குழியிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், துக்கத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், பாரம்பரிய கற்றிலிருந்தும் எங்களை ரட்சித்தீரே. கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீரான ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி பெந்தெக்கோஸ்து நாள் அன்று இதோ உம்முடைய அப்போஸ்தலர்கள் தொடங்கி இன்றைய வரைக்கும் கிறிஸ்து வருமட்டும் யாரெல்லாம் தாகத்தோடு உம்மை வாஞ்சிப்பார்களோ, சுயத்தை சாகடித்து உம்மை தேடுவார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஆளுகை செய்து மகிமையானவைகளை இன்றைக்கும் செய்யும் வல்லமையின் ஆவியானவரால் இதோ எங்களை நிரப்புவீராக. இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் என்று அறிகிற அறிவை செய்யும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்திய சபைகளின் மேல், இந்திய சபை போதகர்கள் மேல், இந்தியாவில் உள்ள மிஷினரிகள் மேல், ஒவ்வொரு விசுவாசிகள் மேல், எங்கள் எல்லோர் மேலும் ஆவியானவரே மீண்டும் ஒரு விசை எங்கள் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் வரும்போதுதான் எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு மனிதனும் மறுரூபமாக முடியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்திய சபைகளின் மேல் ஒரு விசை கூட தேவன் ஊற்றுவீராக. உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய சபைகளெல்லாம் எழும்பி பிரகாசிப்பதாக. ராஜா, நம்முடைய வருகைக்கு முன்பு பல ஆயிரக்கணக்கான ஆண்டவரை லட்ச மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தும்படி தேவன் எங்களை அபிஷேகிப்பீராக. மகிமை உமக்கே, புகழ் உமக்கே.
எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.